வணக்கம். இன்னைக்கு நாம சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்னு கத்துக்கலாம். இந்த வீடியோல நாம சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும், அதோட 12 ஸ்டெப்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ், அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பத்தி கத்துக்கலாம். வாங்க சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்னு கத்துக்கலாம். சூரிய நமஸ்காரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சூரியனுக்கு செய்யற மரியாதை. இந்த ஆசனத்துக்கு இந்த பேரு வர காரணம் பாரம்பரியமா இது சூரியனை நோக்கி செய்யப்படுவதால இந்த பேரு வந்தது. இப்ப இந்த ஆசனத்தோட 12 விதமான போஸ்களை பார்க்கலாம். இந்த போஸை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி பயிற்சி செய்யறவங்க நேரா தங்களோட கைகளை பக்கவாட்டுல வச்சு நிக்கணும். அதோட உங்க மூச்சு சாதாரணமா இருக்கணும். முதல் ஆசனத்தோட பேரு பிரணாம் ஆசனம். இத செய்ய உங்க 2 கைகளையும் கூப்பி 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேரா வச்சு பிரார்த்தனை செய்யறது போல போஸ்ல வைக்கணும். ரெண்டாவது போஸுக்கு பேரு ஹஸ்த உத்தனாசனம். உங்க 2 கைகளையும் தனியா மேல தூக்கணும். உங்க தலைய மேல வளைச்சு கைகளையும் பின்னால வளைச்சு அதே நேரத்துல மூச்சை உள்ள இழுக்கணும். இது சமநிலைய அதிகரிக்கும், சுவாச அமைப்பை வலிமையாக்கும். மூணாவது ஆசனத்தோட பேரு பதாஹஸ்தனாசனா. முன்னால வளைஞ்சு உங்க கைகளை கால்களுக்கு நேரா தரையில படுற மாதிரி வைக்கணும். ரொம்ப கஷ்டப்படாதீங்க, உங்க முட்டிய வளைக்காதீங்க. இப்படி செய்யும் போது மூச்சை வெளியே விடுங்க. இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, இடுப்பு மற்றும் கால்களை ஸ்ட்ரெச் பண்ணுது, நரம்பு மண்டலம் மற்றும் நிணநீர் மண்டலத்தை தூண்டுது. நாலாவது ஆசனத்தோட பேரு அஸ்வ சஞ்சாலனாசனா. உங்க வலது காலை எவ்வளவு முடியுமோ பின்னால ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நீங்க முன் திசைய பார்க்கணும். உங்க இடது காலை நிலைய மாற்றாம தரையில மடக்கணும். உங்க கைய நேரா வச்சு மூச்சை இழுத்து விடணும். இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இது கையையும் மணிக்கட்டையும் வலிமையாக்குது, நிலைப்பாட்டை அதிகரிக்குது. ஐந்தாவது ஆசனம் பர்வதாசனம். இடது காலையும் வலது கையையும் நேரா வச்சு உங்க இடுப்பையும் பிட்டத்தையும் மேல தூக்கணும். உங்க தலைய கைகளுக்கு நடுவுல வைக்கணும். கைகளும் கால்களும் நேரா இருக்கணும். மூச்சை வெளியே விடணும். ஆறாவது போஸ் அஷ்டாங்க நமஸ்காரம். இது கால்களையும் கை தசைகளையும் வலிமையாக்குது, இடுப்பு தசைகளை வலிமையாக்குது, தோள்கள்ல இருக்கிற டென்ஷனை குறைக்குது. இந்த ஆசனத்தை செய்ய உங்க முட்டி, நெஞ்சு மற்றும் முகவாய தரையில கீழே வைக்கணும். உங்க கால், முட்டி, நெஞ்சு, கைகள் மற்றும் முகவாய் மட்டுமே தரையில படணும். மூச்சை இழுத்து அதை நிறுத்துங்க. ஒருவேளை இது முடியலன்னா முதல்ல முட்டியை கீழே இறக்கி அப்புறம் நெஞ்சு, கடைசியா முகவாய். ஏழாவது போஸ் பேரு புஜங்காசனம். உங்க கை கால் போஸ மாத்தாம உங்க தலை மற்றும் தோள்களை மேல தூக்கி கை முட்டிய நேரா வச்சு இடுப்ப பின்னால வளைக்கணும். தொடையும் காலும் முன்ன மாதிரி தரையிலேயே இருக்கணும். அடுத்த போஸ் பர்வதாசனத்தை மறுபடியும் செய்யணும்.
அடுத்த போஸ் அஸ்வ சஞ்சாலனாசனாவை மறுபடியும் செய்யணும். அடுத்த போஸ் ஹஸ்த உத்தனாசனத்தை மறுபடியும் செய்யணும். அடுத்த போஸ் பிரணாமாசனத்தை மறுபடியும் செய்யணும். இப்ப சூரிய நமஸ்காரத்தை செய்யறதால ஏற்படுற நன்மைகளை பார்க்கலாம். அனைத்து ஆர்கன்ஸ்லயும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாடுகளை அதிகரிக்குது. முதுகு தண்டவடம் மற்றும் இடுப்பை நெகிழ்வாக்குது. ஜீரண சக்தியை அதிகரிக்குது. கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்குது. வயிற்று பகுதியில இருக்கிற கொழுப்பை குறைக்குது. மனதை அமைதியாக்கி நல்ல தூக்கத்தை கொடுக்குது. தலைமுடி நரைத்தல், உதிர்தல் மற்றும் பொடுக தடுத்து முடி வளர்ச்சிக்கு உதவுது. இப்ப இதுல செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவைகள் பத்தி பார்க்கலாம். இத காலி வயித்துல சாப்பாட்டுக்கு 3-4 மணி நேரத்துக்கு முன் செய்யணும். கர்ப்பிணி பெண்கள், மாரடைப்பு உள்ளவர்கள் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி மருத்துவர் ஆலோசனையை கேட்கணும். மாதவிடாய் காலங்கள்ல இத செய்யக்கூடாது. பயிற்சிக்கு முன்னாடி தண்ணீரோ இல்ல வேற எந்த திரவத்தையும் குடிக்க கூடாது. சூரிய நமஸ்காரம் செஞ்ச 30 நிமிடங்களுக்கு பிறகுதான் குளிக்கணும். திறந்த வெளியில இந்த பயிற்சியை செய்யணும். அப்போ நீங்க சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும், அதோட 12 ஸ்டெப்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ், அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ மீண்டும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.